நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியர்கள் அரசு மருத்துவத் துறையை விட தனியார் மற்றும் அரசு சாரா மருத்துவ நிறுவனங்களுக்கு அதிகம் போகத் தொடங்கியிருக்காங்க. உலக அளவில் ஜிடிபியில் பொது மருத்துவத்துறைக்கு மிக குறைவாக செலவழிப்பதில் இந்தியாவும் ஒன்று. மற்ற நாடுகளில் இது அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது தனியார் மருத்துவத்துறைக்கு இந்தியர்கள் தான் அதிகம் செலவழிக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து செலவு, இந்த லேப் செலவு, ஸ்கேன் செலவு, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு உள்ள மருத்துவ செலவு ரொம்ப அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இதை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேற்று வரைக்கும் 10 ரூபா சதுரடிக்கு விற்ற பூமி எங்கள் ஊரில் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போகுது. அப்போ அந்த இடத்த வாங்கித்தான் ஒரு மருத்துவமனை கட்டணும். நான் படித்தப்போ 400 ரூபா ஃபீஸு. இன்றைக்கி என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்த்துனா 40 லட்ச ரூபா எம்பிபிஎஸ்க்கு. அதுவே ஒரு ரேடியாலஜி கொண்டு போய் சேர்த்துனா 2 கோடி ரூபா. சார் சொன்ன மாதிரிலாம் 1 கோடியெல்லாம் இல்லை, இப்போ 2 கோடி. அப்போ இப்படி ஒரு வணிகமயமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பிள்ளைகள் இதாக வந்தாங்கன்னா அவன் எப்படி கமிஷன் வாங்காமல் இருப்பான்? அது நான் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இன்றைக்கி கமிஷன் வாங்குறதுங்கிறது அது ஒரு வருவாய்க்கான வழியிட்ட மாற்றிட்டாங்க. நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் எழுதுனா 2000 ரூபா, எம்ஆர்ஐ எழுதுனா 5000 ரூபா அப்படிங்கிறது. அவன் இத்தனை பணத்தை கொடுத்து படிச்சுட்டு வர்றேன், நான் இத்தனை பணத்தை கொடுத்து படிச்சுட்டு வந்துட்டு நான் இங்கே உட்காந்து உனக்கு மருந்து எழுதி கொடுத்து 50 ரூபாய்க்கு இது பண்ணி என் கன்சல்டேஷன் 30 ரூபா வாங்கிட்டு நான் என்னைக்கிட்ட சம்பாதிக்கிறதுன்னு அவன் கேட்குறான். என்னுடைய பிள்ளையை கேட்டோம்னா அப்பாவுக்கு பிழைக்க தெரியாதுன்னு சொல்கிறான். அதனால் இப்போது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சமூக விழிப்புணர்வு இல்லாத, சமூக உணர்வு இல்லாத, விழிப்பெல்லாம் இல்லை, உணர்வு இல்லாத ஒரு மரத்து போன சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணுறது? இப்போ இத்தனை கோயில்கள் இருக்குது. இத்தனை கோயிலுக்கு நீங்கள் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா இத்தனை 100 கோடி 200 கோடி இந்த மாதம் கலெக்ஷனுங்கிறாங்க. அப்போது இந்த பணத்தை நீங்கள் உங்கள் இந்த ஊரில் நான் சம்பாரித்தேன், இந்த ஊரில் நான் பிழப்பு நடத்தினேன், இந்த ஊரில் நான் பிறந்தேன், அப்போ இந்த பணத்தை நான் சமூகத்துக்கு தருவேன் அப்படின்னு கூட 100 பேர் சேர்ந்து செய்ய முடியும். ஹாஸ்பிட்டல்கள் செய்ய முடியும். ஆல்டர்னேட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சில இதில் இப்போ நீங்கள் பார்க்கணும், சமீபமாக இப்போ டெங்கு காய்ச்சல் வருது மாதிரி. இப்போ அதுக்கு சித்தாலேயே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மெடிசனே எஃபெக்டிவாக இருக்குன்னு வைக்கிறாங்க. உட்காந்தவங்க பப்பாயா ஜூஸ் வச்சுருக்காங்க, உட்காந்து நிலவேம்பு, அந்த மலைவேம்பு எல்லாமே யூஸ் பண்ண முடியும்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரிசர்ச் ஆல்டர்னேட்டில் இருக்கக்கூடிய சில இது வைக்கிறாங்க. இப்போ ஹோமியோபதியோட பார்த்தீங்கன்னா இஃபட்டோரியம் பர்ஃபலேட்டம்னு ஒரு மருந்து இருக்குது மாதிரி. அது இங்கே சென்னையில் ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளேட்லெட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உட்காந்தவங்க. ஆக இதையெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அம்சங்களை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தின பிறகு கண்டிப்பாக நம்ம இன்டாப்ரேட் பண்ணால் காஸ்ட் கட்டிங் டெஃபினட்டாக பண்ண முடியாது.